கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். பெர்சியா ராஜாவாகிய அர்தசெஷ்டா வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு எழுதி கொடுத்த சன்னதியின் நகலில் நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் எஸ்ரா என்னும் வேதபாரகன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவைகள் எல்லாவற்றையும் தேவையான உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தார். பரலோகத்தின் தேவனுடைய கற்பனைகளின்படியே எது தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பெர்சியா ராஜாவும் அவன் குமாரரும் ஆளும் நாடுகளின் மேல் கர்த்தராகிய தேவன் கடுங்கோபமாயிருப்பார். மேலும் ஆசாரியர், லேவியர், பாடகர், வாசல் காவலாளர், நிதனீமியர், தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரர் யாரிடமும் பகுதியாவது தீர்வையாவது ஆயமாவது வாங்கக்கூடாது என்றும் யூதாவுடைய சத்துருக்களுக்கு கட்டளையிட்டார். யூதாவுடைய சத்துருக்கள் தேவனுடைய ஆலயத்தை யூதா பென்யமீனர் கட்டினால் நதிக்கு இப்புறத்தில் உமக்கு ஒன்றுமில்லாமல் போகும் என்றும் அவர்கள் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் ராஜாவுக்கு செலுத்த மாட்டார்கள் என்றும் அர்தசெஷ்டாவுக்கு எழுதி அனுப்பினார்கள். ஆனால் இன்று அர்தசெஷ்டா எழுதுகிறார், அவர்களிடம் பகுதி தீர்வை ஆயம் வாங்கக்கூடாது என்று. இதைத்தான் நாம் தேவனுடைய சித்தம் என்று கற்றுக்கொள்கிறோம். மேலும் ஜனங்களில் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த நியாய பிரமாணத்தை அறியாத மக்களுக்கு அவைகளை குறித்து உபதேசிக்கவும் கடவாய். எப்படியாவது தேவனுடைய நியாய பிரமாணத்தை உன்னுடைய எல்லா மக்களுக்கும் புரிய வைப்பது உன்னுடைய வேலையாயிருக்கிறது என்று அர்தசெஷ்டா ராஜா எஸ்ராவுக்கு எழுதி அனுப்பினான். இப்படித்தான் இயேசுவை பற்றி அறியாத நம் நாட்டிற்கு நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து நம்மை இயேசுவை பற்றி அறிய செய்தனர். வெள்ளைக்கார துரைமார்கள் காடுகளில் பனையேறி பிழைப்பை ஓட்டி கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு ஒவ்வொரு பனை மரத்தின் அடியிலும் பனையேறி பதநீர் இறக்கி கொண்டு இறங்குகிற வரையிலும் காத்திருந்து இயேசுவை அறியாத நம்முடைய முன்னோர்களுக்கு சுவிசேஷம் கூறினார்கள் துரைமார்கள். அப்படி கூறினதினால்தான் இயேசுவை அறியாத நம் முன்னோர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயம் சென்றார்கள். தன் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பினர். ஆனால் அவர்கள் கல்வி கற்கவில்லை. இப்படியாக சிறிது சிறிதாக முன்னேறியதுதான் நம் நாடு. இறுதியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதனை செய்தார்கள். உறுதியான விசுவாசிகளாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் யாரும் நம் நாட்டில் இல்லை. ஆனால் அவர்கள் நமக்கு பண்ணின உபதேசம் இன்னும் நிலைத்திருக்கிறது. இங்கே அவர்களில் ஏராளமானோர் தங்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள். தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் இயேசுவை அறியாத நமக்கு இயேசுவை கொடுத்ததால் இன்று நாம் வட இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கவும் அங்கே திருச்சபைகளை உருவாக்கும் அளவுக்கு ஆண்டவர் நம்மை முன்னேற்றி வைத்திருக்கிறார். அன்று ஆங்கிலேயர்கள் நமக்கு உதவி செய்தார்கள். ஆனால் இன்று இந்த சுவிசேஷத்திற்காக உபதேசத்திற்காக நாம் கொடுக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த அளவில் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணமாகிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமில்லாத அர்தசெஷ்டா ராஜா நியாயப்பிரமாணங்களை நீ உன்னுடைய ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு உபதேசம் பண்ணு என்று எழுதி அனுப்பினார். இன்றைக்கு நம் ஆண்டவரும் என்னை அறியாத ஜனங்களுக்கு நீ போய் உபதேசம் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு மக்களை சேர்க்க கடவாய் என்று நம்மை பார்த்து கூறுகிறார். அவ்விதமாகவே நாம் இயேசுவை அறியாதவர்களுக்கு உபதேசிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பில் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை அறியாத ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.